அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ லீவெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும்? குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? ஸோ அதே மாதிரி லீவில் எடுத்த இந்த வீடியோ தான் இது. போன சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தது. ஸோ இந்த லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன நானா மச்சி பிள்ளைவ எல்லாருமே வந்திருந்தா. அன்னைக்கு இங்கே என்ன எப்படி பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி இங்கே வந்து அம்மா கனவா வாங்கிட்டு வந்திருந்தா மார்க்கெட் போயிட்டு. ஸோ அது வந்து பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸ் கனவா பார்த்துச்சு. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு கனவா கிடச்சிருந்தது. ஸோ அதை பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் இருந்துச்சு, ஃப்ரை பண்ணிக்கலாம், அதாவது டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து என்ன இப்போது இது பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு யோசனை இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மினி விலாகுக்காக எடுத்தது. ஷார்ட்ஸுக்காக நம்ம போர்ட்ரேட் வச்சு இது பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் இதாகிட்டே இருந்துச்சு. எடிட் பண்ணி அதை ஷார்ட்ஸ் டைமுக்கு இப்போ வந்து கொண்டுட்டு வரதுக்குள்ள இது லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த இதில் மாற்றி இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ண வீடியோவை வந்து நம்ம லாங் வீடியோக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் பிக்சர் வந்து ஜூமில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதுதான் அது பிக்சர் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து இப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் 3 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது நம்மள மாதிரி மினி விளாக் போடுற எல்லா யூடியூபர்ஸ்க்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லாங் வீடியோவாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். போர்ட்ரேட்டில் எடுத்து திரும்ப அதை வந்து லாங் வீடியோவுக்கு 16:9 இது பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அண்ட் வீடியோவுமே சரி, ஏன்டா வீடியோ என்னத்துக்குடா போடுறோங்கிற மாதிரி மறுபடியும் எனக்கு வந்து அது தோண ஆரம்பிக்குது. அது என்ன காரணம்னா, என்னோட வீடியோஸ் வந்து இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கேஷுவலாகவே தான் விலாக்னா கேஷுவலாக, அதாவது ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த கேஷுவலாக கொண்டுட்டு போய் நம்ம அதுலேயும் யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு இருக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது தான் விலாகு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு வீட்டில் நான் என்ன இது பண்ணுறேனோ, வெளியில் போகிறேன்னா அது வந்து சம்மந்தமாக தான் நான் விலாக் வந்து எதுவுமே இது பண்ணுவேன். இதில் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பேசக்கூடிய விஷயங்களும் அதுக்கு எனக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ அப்படி தான் பேசுவேன். ஏன்னா நம்ம வந்து வீடியோக்காக கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறது கிடையாது. எனக்கு நான் என்ன இது பண்ணுறேனோ அதை வந்து கண்டென்ட்டாக அது எப்படி மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத யோசித்து அதை பேசுகிறது கூட நான் வந்து எழுதி வச்சு பேசுகிறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஃப்ளோவில் அப்படியே கரெக்டாக பேசிட்டு வர்றது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நம்ம டயலாக் வீடியோஸ் தான் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் தான் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ டயலாகெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி காப்பி அடித்து எழுதினவும் பாஸ் ஆகிட்டான், நான் ஃபெயில் ஆகிட்டேங்கிற மாதிரி கவுண்டமணி ஸ்டைலில் தான் எனக்கு இப்போ நிலமையாக இருக்குது. ஸோ நானும் ரீசெண்ட் டேஸாக நானுமே பார்க்குறேன். ஸோ கண்டென்ட்டு தான் திருடுவாங்க, டயலாக்லாமே இப்போ திருடி ஒவ்வொருத்தவங்க அப்படியே இது பண்ணுறாங்களா காப்பி பேஸ்ட் பண்ணி. ஸோ இதுக்கு எதுக்குடா நம்ம வேறு இது பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து கொடுத்து எல்லாரும் நல்லா இது பண்ணுறாங்க, நம்ம உட்காந்துடுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி, இந்த பாட்டுக்கு எதுக்கு வீடியோ போடணுங்கிற மாதிரியே யோசித்தாலும் ஏன் நம்ம போடாமல் இருக்கணும், நம்ம தோன்றது தானே நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு விடக்கூடாதுன்ட்டு தான் நான் என்னால் முடிகிற டைமில் மினி விலாகோ இல்லை லாங் வீடியோவோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது எதுனா இல்லைனா நீங்கள் எனக்கு எப்போதும் போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்பி தான் நான் வீடியோ போடுறேன். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் நம்பி வீடியோ போடுறேன் இல்லையா? ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டுமே எனக்கு கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இருக்கிறதுக்கு வியூஸ் வந்தாலே நம்ம சேனலுமே ஓரளவுக்கு இதாகும். ரெகுலராக பார்க்குறவங்களுமே இதுக்கு முன்னாடி கமெண்ட்லாம் பண்ணுறதுலுமே இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையிற மாதிரியே இருக்கா? அது எதனாலன்னும் தெரியல. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா, எனக்கு எப்போதும் போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்குமே அடுத்தடுத்து புதுசாக ஒரு வீடியோ அதாவது யோசித்து உங்களுக்கு இது பண்ணவும் முடியும் இல்லையா? ஸோ இதை ரொம்ப நாளாக இதை எப்படி ஷேர் பண்ணுறது வீடியோவில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த லாங் வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம யோசித்து இது பண்ணுவோம். அது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து சில விஷயங்கள கூட எல்லாமே இது பண்ணிவிடுவோம். டயலாக்லாம் இது பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இன்னைக்கு உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வீடியோஸுமே வந்து எப்படின்னா, நான் சேனலில் வீடியோ போடணுங்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறதே என்றைக்குமே கிடையாது. கேஷுவலாக நடக்கிறத வீடியோ இது பண்ணி கன்டென்ட்டாக இது பண்ணுறது தான். அதுக்காக கன்டென்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் படமாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது. வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ லீவில் இப்போ ஹாலிடேஸ்க்கு வீட்டில் எல்லாருமே வராங்க அப்படின்னா அந்த டே எப்படி போகும்? அது ஒரு கேஷுவலாக ஒரு விலாகாக அது எடுத்து இது பண்ணுறது தான். பட் லாங் வீடியோவை விட இது
இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மினி விலாகா கொண்டுட்டு போம்போது, அது இன்னும் மக்களுக்கு நல்லா ரீச் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு 4 வீடியோ நான் லாங் வீடியோ போட்டேன்னா, முன்னாடி வந்து போடுற அந்த வியூஸோட இது ரீச் அந்த அளவுக்கு இல்லையோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நானுமே மினி விலாகாவே எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது என்னமோ இந்த வீடியோ வந்து இல்ல லாங்கா தான் வரணுங்கிற மாரி ஆச்சு. ஆனா வந்து ஆ நீங்க எடிட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லாங் வீடியோக்கும், மினி விலாகுக்கும் நம்ம மொபைல வந்து ஒவ்வொரு ஆங்கிள்ல வச்சு தான் நம்ம எடுப்போம். நான் இதையுமே யோசிச்சேன் கரெக்ட்டா வருமா அப்படின்ட்டுட்டு. ஏன்னா இது வந்து ஷார்ட்ஸுக்காக எடுக்கும்போது போர்ட்ரைட்ல எடுப்போம். அத மாத்தி கொண்டுட்டு வந்தா எப்படி கரெக்ட்டா வருமா அப்படின்ட்டு இதையுமே நான் கஷ்டப்பட்டு தான் உட்காந்து எடிட் பண்ணுனேன். நம்ம கன்டென்ட் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்றத விட ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா, அத வந்து எடிட் பண்றதும், வாய்ஸ் ஓவர் பண்றதும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருக்குமே அது கஷ்டம் தான். எல்லா யூடியூபர்ஸுமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவுமே இது பண்றாங்க. அது உண்மையிலேயே சரி காப்பி பேஸ்ட் பண்ணி வீடியோ இது பண்ணாலும், அதையுமே அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி, நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி வீட்ல அமைதியா இருக்கிற நேரம் எப்படி, என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் எல்லா யூடியூபர்ஸுமே வந்து வீடியோஸ்லாம் இது பண்ணுவாங்க. லைவா வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுமே அதுவுமே இதுதான். ஆனா, இப்போ எனக்கெல்லாம் பொறுத்தவரைக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறேன் இல்லையா? எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லா ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தா தான் ஈஸியா இது பண்ண முடியும். ஆ எனக்குமே அந்த மாரி ஓகே எனக்கு வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எல்லாமே இது பண்ணுவாங்க. நான் வாய்ஸ் ஓவர் பண்றேன்னா, அதுக்கேத்த மாரி அம்மா இது பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அந்த சப்போர்ட்டு அண்ட் வந்து கரெக்டான அந்த டைம் எல்லாமே இருக்கணும். அப்பதான் ஒரு வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லா கொண்டு வர முடியும். ஸோ அந்த வகையில இவ்ளோ வீடியோஸ் நான் வந்து குடுத்துருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் குடுத்துருக்கேன். நீங்களுமே அதே மாரி எனக்கு சப்போர்ட்டும் குடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இதுக்கு மேலேயும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸுமே போடுறேன். மறக்காம உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் போல குடுங்க. அண்ட் வந்து வீடியோ பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்காக தான் என்னவோ இந்த மினி விலாக லாங் வீடியோவா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அண்ட் அன்னைக்கு வந்து பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கனவா பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு. ஃப்ரை பண்ணாம ஓவன்ல டோஸ்டர்ல வச்சு டோஸ்ட்டுமே பண்ணிக்கிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு உரப்பு இது இல்லாம கம்மியா எல்லாமே இது பண்ணியாச்சு. எல்லாமே வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். கடகடன்னு முடிச்சாச்சு. சண்டே அன்னைக்கு ரொம்ப சூப்பரா பிஸியாவே தான் போணுச்சு. சும்மாவே சண்டே தான் இருக்கும். ஆனா இந்த சண்டே பிள்ளைங்க எல்லாம் வந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வரிசையா ஃபோன பார்த்துட்டு, எல்லாம் குப்புற படுத்து ஒரே மாதிரி குப்புற படுத்து ஃபோன பார்த்துட்டு படுத்து கிடக்குறாங்க பிள்ளைங்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்க ஃப்ரீயா விளையாடுறதுக்குலாம் பிள்ளைங்களுக்கு இதா முடியாது. நம்ம வீடுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹால்லாம் கொஞ்சம் இதா தான் இருக்கும்னு வைங்களேன். வெளியிலயுமே விளையாட விட முடியாது பிள்ளைங்கள. ஏன்னா நாய் தொந்தரவு அதிகமா இருக்கிறதுனால, பிள்ளைங்களெல்லாம் வெளியில விளையாடுறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு சரியா வராது. அதனால பாவம் பிள்ளைங்கள என்னதான் சொல்ல முடியும்? டிவிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணா சேர்ந்து ஆனா விளையாடுவாங்க எல்லாம். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தாலும் எல்லாமே ஓடி ஆடி விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்குங்க டே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிள்ளைங்களெல்லாம் கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நான் கிச்சன்லேயே இருந்துருந்தேன். பிள்ளைங்கள போய் பார்க்கவே இல்ல. நிஹாலுமே சேர்ந்துக்கிட்டாரு அவங்க குரூப்ல. குப்புற படுத்து ஃபோன் பார்த்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணாரு. ஏன்னா அசைன்மென்ட் நெறையா வந்திருந்துச்சு. அதெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு, எப்படா இவங்க கூட ஐக்கியமாவோம் நம்பளுங்கிற மாரி சேர்ந்துக்கிட்டான். எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி வேற வந்துருச்சு. "மாமி பசிக்குது பசிக்குதுன்டாளுவோ." சரி சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, சூப்பரா வந்துருந்துச்சு. கனவா பிரியாணி அன்னைக்கு உதிரி உதிரியா கரெக்டான மெஷருக்கு கரெக்ட்டா இருந்துச்சு ரைஸோட இதெல்லாமே. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் வந்துட்டா ஹால்ல உட்காந்து சாப்பிடுறது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்க மட்டும் வீட்ல இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்க ரூம்ல வந்து கீழ பாய் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு அங்க உட்காந்து சாப்பிடுவோம். ஹால்ல எல்லாரும் வீட்டுக்கு வந்தா தான் நாங்க ஹால்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதே. அப்படி இல்லன்னா ஹால் பக்கம்லாம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு வரமாட்டோம். ரூம்லயே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பால்கனிய ஓப்பன் பண்ணி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது தான். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா எல்லாம் பேசிக்கிட்டு பிள்ளைங்க கூட விளையாடிக்கிட்டு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. தம்பி போய் கடைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து டோனட் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாரு. அது எல்லாத்தையும் பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு, விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, எனக்கு எப்போதும் போல உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. அம் நெறைய பேசிட்டேன் இந்த வீடியோல அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க் யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.